என்னடா ஏதோ நீ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ என்ன விஷயம் முதல்ல சொல்லு. ஆபீஸ்க்கு வா. ஆபீஸ்க்கா? மாப்ள நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துடுற மாப்ள. டேய் இப்ப வாடா. இப்ப வா? லீவ் விட்டு ஆபீஸ்க்கு நான் எதுக்கு இப்ப வரணும்? ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. முடியாதுடா. என் லைஃப்ல முத தடவை ஒரு பொண்ணு என்ன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா. இன்னைக்கு ஃபுல்லா நான் அவ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நாளைக்கு தான் எதுவா இருந்தாலும். மாப்ள உனக்கு ஃப்ரெண்டை விட ஃபிகர் தான் ரொம்ப முக்கியமா? ஆமாண்டா. இப்ப இந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன் அவளுக்காக என் உயிரையே கொடுக்கறதுன்னு. அப்போ நான் உனக்கு தேவையில்ல. தேவையில்ல. என் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்ல. தேவையில்ல. டேய் உனக்கு நட்புனா என்ன தெரியுமாடா? தெரியாது. அப்போ உனக்கு எதுவுமே தேவையில்லையா? அதான் சொல்லிட்டேனே, தேவையில்ல தேவையில்ல தேவையில்ல. எனக்கு என்னோட ஏஞ்சல் மட்டும் போதும். ரைட். எதுவுமே தேவையில்லனா அப்போ உனக்கு இந்த வேலையும் தேவையில்லையா? மாப்பிள்ள இந்த வேலை இல்லனா உன் வீடு கட்ட லோன் வாங்கியிருக்கீங்களே, அது எப்படி கட்டுவீங்க? ஆமா. டேய் வீட்டு லோன் கட்டுறது இருக்கட்டும், முதல்ல உன் பக்கத்துல இருக்க பொண்ணு எப்படிடா கட்டுவ? மாப்பிள்ள இப்ப சொல்லு, உனக்கு ஃப்ரெண்டா இல்ல ஃபிகரா? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தான். என் ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு தான். அடப்பாவி. நல்லா இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருக்கீங்க. பாய். டேய் டேய் வச்சிட்டா. இப்ப இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏங்க அது ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டல. இனி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாது. பேசுனா அற வாங்குவ. குடி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? அம்மா போன்லயே இருக்குமா, நீ தான் பாத்து. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி சரி பை. நீ எங்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. என் கண் பார்வையிலேயே தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி போய் உட்காரு. ஓன்னு சொல்றேன்ல. ஓ என்னாச்சு சித்தப்பா? லவர்ஸ் டே அவனோட கொண்டாடுறதுக்கு கிளம்பிட்டாமா? இல்லப்பா. வாய திறந்த பல்லுகளை எல்லாம் உடைச்சிரும். என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல இவ்வளவு அடிக்க. சித்தப்பா நான் என்னங்க பண்றது? என்னது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ என்ன பண்றா, எங்க போறா வரான்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம அவளை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த குப்பத்துக்காரன் உன் மருமகனா வரணும்னு உனக்கு ஆசையா? பாரு, இவ இன்னைக்கு வெளியே எங்கேயும் போக கூடாது. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். ஹாய்.
எடுத்துக்காத சௌமியா. சத்யாக்கா ரோஸ் கேட்டாங்க, இதை அவங்க கிட்ட கொடுத்துறியா? தேங்க்யூ சௌமியா. பாய். எப்படி? பாய் மாம்ஸ். அந்த பயம் இருக்கணும் அவனுக்கு. நம்மெல்லாம் இருக்கும்போதே இவ்வளவு தைரியமா நம்ம வீட்டு பொண்ணு கையில பூ கொடுக்குறானேன்னு பார்த்தேன். சத்யா கேட்டிருக்கான்னு சத்யாவுக்காக பூ கொடுத்துருக்கான் மாமா. எதுக்கு இப்ப இந்த ஆள் நம்மளை முறைக்கிறான்? முட்டா மோதேவி, அவன் நமக்கு பல்ப் கொடுத்துட்டு போறான். அது கூட தெரியாம உளறிக்கிட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு நில்லு. நம்மளால எதுவும் செய்ய முடியாத இடத்துல அவன் இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்றான். இவனை இப்படியே விடக்கூடாது. ஆளே இல்லாத ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு என் வாழ்க்கைக்கே ஆப்பு வச்சுட்டானே. நண்பன் நண்பன் சொல்லி நம்ம லைஃப்ல எந்த நல்லதுமே நடக்க விட மாட்டேங்கிறான். டேய், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடா? எதுக்குடா லீவ் விட்டு ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்து என்னையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்நேரம் நான் காதல் பறவையா என் ஆளோட மகாபலிபுரத்துக்கு சிறகடிச்சு பறந்துகிட்டு இருப்பேன். என் சிறக ஒடிச்சு இங்க வர வச்சுட்டியடா. இதோ பாரு, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷன் ஏதாவது பேசி என்ன வெறுப்பேத்தாத. என்னாச்சு? நான் சத்யாவை பயங்கரமா திட்டேன்டா. எதுக்கு? கொடுங்க. ஏங்க கொடுங்க. ஏங்க கொடுங்க. அது எனக்கு எவ்வளவு முக்கியமான கிஃப்ட் உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சிருந்து உடைச்சிருக்காங்கன்னா அப்ப வேணும்ட்டே மனசுல ஏதோ வச்சிருந்து தானே உடைச்சிருக்காங்க. டேய், நிச்சயமா சிஸ்டர் அப்படி யோசிச்சு செய்யற ஆள் இல்லடா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அது தெரியாம கை தவறி கீழே விழுந்திருக்கும். டேய் சும்மாறா. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நேத்து நைட்டு நான் திவ்யா கொடுத்த கிஃப்ட்டை வச்சு நான் ஃபீல் பண்ணதை அவங்க பார்த்தாங்கடா. அந்த கோவத்துல தான் கிஃப்ட்டை போட்டு உடைச்சிருக்காங்க. நேத்து நீ அதை கையில வச்சு ஃபீல் பண்றத அவங்க பார்த்தாங்களா? அப்ப அவங்க பண்ணது தப்புதான் மாப்ள. அவங்க பண்ணது தப்பு தானே? ஆமா ஆமா. அதான் அவங்களை கண்ணாபின்னா திட்டி விட்டேன். ஆக்சுவலா அவங்க உன் வாயை உடைச்சிருக்கணும். இல்ல 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 இல்ல, உன் மூஞ்சியவே உடைச்சிருக்கணும். டேய் என்னடே, கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடியே நீ எவ்வளோ ஒருத்தி நினைச்சு ஃபீல் பண்ணுவியா? அதை பார்த்துக்கிட்டு அவங்க சும்மா இருக்கணுமா? தப்பு ஃபுல்லா உன் மேல வச்சுக்கிட்டு நீ அவங்கள போய் திட்டிட்டு வந்திருக்க. இதோ பாருடா, ஒழுங்கு மரியாதை இப்பவே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. டேய், நானே அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். மீனுமா அவங்களை வெளில கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. டேய், நியாயமா பார்த்தா அவங்கதான் உன் மேல கோவமா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள காதல கட்டின பொண்டாட்டி கிட்ட காட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நல்ல நேரம் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க. முன்ன மாதிரி இருந்திருந்தாங்கன்னு வையே, சும்மா கத்தி எடுத்து சொருக்குன்னு சொருகி இருப்பாங்க. அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. அதுக்கு பிராயச்சித்தமா அவங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. போ. டேய், என்னடா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? கிளம்புடா, வீட்டுக்கு போ. ஆமா, நீ எங்க போற? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? நீ எங்கேயும் போக முடியாது. ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா. எவ்வளவு பிரச்சனை இவ இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கா. எதுக்கு இப்ப நம்ம கிட்ட வரா? ஒருவேளை மைண்ட் வாய்ஸ் கேட்டிருக்குமோ? பாப்பலாம். எங்க சொன்னாதான் வருவீங்க. ஆமா, இது வரைக்கும் சொல்லிதான் வந்திருக்கீங்க. சும்மா கேள்வி கேட்டுட்டு.
யாருன்னு காட்டிட்டீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி சராசரி பொண்ணுன்னு ஒரு நிமிஷத்துல காட்டிட்டீங்க. உங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? பேபி நீ ஒரு வார்த்தை கூட இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேச தகுதி நீங்க எழுதிட்டீங்க. ஒரு வார்த்தை கூட இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேச தகுதி நீங்க எழுதிட்டீங்க. என்கிட்ட பேச தகுதி நீங்க எழுதிட்டீங்க. டேய் நான் எதுக்குடா? என் பைக் வேற ஆபீஸ்லயே நிக்குது. கால் டாக்ஸி புக் பண்ணி திரும்ப வந்து எடுத்துக்கோ. இப்போ நான் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறேன்? வாய் முட்டு வாடா. அத முடிஞ்சா செய்ய மாட்டேனா? டேய் என்னடா ஆச்சு? தெரியல மாப்ள. சரி வா பாப்போம். ஏண்டா பாக்குறதுக்கு அப்புறாணியா இருக்கு. அந்த பொண்ணை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. யாரு இதுவா அப்புறானி? புருஷன் தலையில கல்ல போட்டு கொன்றுச்சு தம்பி. கல்ல போட்டா? அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவளை போய் அப்புறானின்னு சொல்றீங்களா தம்பி? எதுக்குன்னு அந்த பொண்ணு அவங்க புருஷனை கொன்னுச்சு? என்ன இளவோ தெரியல. இப்பெல்லாம் கொலை பண்றதுக்கு பெரிய காரணம் ஒன்றும் தேவைப்படாத போல இருக்கு. இவ்வளவு ஏன் இப்பெல்லாம் சோத்துல உப்பு இல்லைங்கிறதுக்காக புருஷங்கார பொண்டாட்டியை கொள்றான். செல்ஃபி எடுக்க கூப்பிட்டு வரலங்கிறதுக்காக பொண்டாட்டிக்காரி புருஷனை கொள்றான். அட காலம் ரொம்ப கெட்டு போச்சு தம்பி. என்ன பண்றது? அவ்வியமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவடு பாதகியா இருந்திருக்கா பாரு. அப்படியெல்லாம் அந்த பொண்ணை பார்த்து சொல்லாதீங்க தம்பி. நாக்கு அழுகிடும். குனிஞ்சத்தல நிமிராத பொண்ணு. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாது. ரொம்ப ரொம்ப சாது. ஐயா சாது எப்படிங்க கொலை செய்யும்? சாது மிரண்டா கொலையும் செய்யும். கொஞ்ச நஞ்ச அட்டூழியமா பண்ணா அவ புருஷன். ஏங்க அப்படின்னு அவர் பண்ணாரு? காதலிச்சது ஒருத்திய, கல்யாணம் பண்ணது இவள. என்ன இவன் கதை மாதிரியே இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சவன் நினைப்பு எதுக்கு? மனசாட்சி உள்ளவன் எவனாவது இப்படி பண்ணுவானா? கேட்டுக்க. அவளும் பொறுமையா கண்டுக்காம தான் இருந்தா. ஆனா அந்த பையன் பொழுதன்னைக்கு அவன் நினைப்பாவே தானே இருந்தான். அவ வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே தானே இருந்தான். இப்படி இருந்தா எந்த பொண்டாட்டி தான் பொறுமையா இருப்பா? திருந்துவான் திருந்துவான்னு பார்த்தா திருந்தவே இல்லை. சொல்லி பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, ஆனா இன்னும் ஜாஸ்தியா தானே போனா.
அதுதான் பொறுமை இழந்து கல்ல தூக்கி போட்டா. கல்யாணம் பண்ணவளை விட்டுட்டு காதலிச்சவளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் கல்ல தூக்கி போட்டு கொல்லக்கூடாது தம்பி. கத்தி எடுத்து கண்டம் துண்டமா வெட்டி போடணும். டேய் கேட்டுக்கிட்டியா? இந்த விஷயத்துல சாதுவா இருந்த பொண்ணே பொறுமையை இழந்து புருஷனோட சப்ஜெக்டையே முடிச்சிட்டா. சத்யா சாதாரணமாவே டெரர். அதனால இப்ப நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போய் அவங்க கையில கால்ல விழுந்து எப்படியாவது சமாதானப்படுத்துற. இல்லனா உனக்கும் இதே மாதிரி சங்கதாண்டி. நான் வரேன். நீங்க போற? டேய் இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் எப்படா உன் கூட வருவேன்? பாருடா, உனக்காக உயிரையும் தருவேன்னு வெறும் வார்த்தைக்கு வேணா சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அப்படி கொடுக்க முடியாதுடா. டேய் நீயாவது கல்யாணம் காட்சின்னு பாத்துட்ட. நான் இன்னும் எதுவுமே பார்க்கலடா. ஐ அம் வெரி பாவம். என்ன விட்டுரு. டேய் டேய் போடா. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அப்போ நம்ம பண்ணதுதான் தப்பா? அப்படியே இருந்தாலும் அவங்களும் அந்த கிஃப்டை உடைச்சிருக்க கூடாதுல்ல? அதுவும் ஒரு தப்பு தானே? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. டேய் பிரபு, என்னடா போன வேலை முடிஞ்சுதா? நிஜமாவே வேலை இருக்குன்னு தான் போனியா? இல்ல நேத்துல இருந்து லவ்வர்ஸ் டே கொண்டாடுறதுக்காக நாங்க 2 பேரும் வெளியில போறோம்னு ஒரு 1000 தடவையாவது சத்யா சொல்லியிருப்பான். ஆனா அப்படி ஒண்ணு இன்னைக்கு நடக்கல. நீ பாட்டுக்கு நீ வேலைக்கு போயிட்ட, அவ கீழேயே இறங்கி வரல. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லம்மா, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏண்டா அவ இன்னும் சாப்பிடறதுக்கு கூட கீழே வரல? அவங்க சாப்பிடல. ஏண்டா கீழேயே வரலன்னு சொல்ற, அப்புறம் சாப்பிடலையான்னு கேட்டா? மா அவங்க சாப்பிடலன்னா நீ போய் கூப்பிட மாட்டியா? என்ன விடுறா, பொண்டாட்டி சாப்பிட்டாளா இல்லையான்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா நீ? போடா போய் அவளை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். டேய் உன்கிட்ட தான்டா சொன்னேன், போ. காலையில இருந்து அவங்க கீழே கூட வரலன்னா அப்ப அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்களோ? இப்ப இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? ஆமா எதுக்கும் இவங்க பண்ணதுதான் தப்பு. தப்பும் பண்ணுவாங்களா, கோவமும் படுவாங்களாம். போய் தான் பார்ப்போம். இருந்தாலும் சசி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் தான். அவங்க கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நம்ம தான் இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம இப்போ இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க கோவம் போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உள்ள போவோம். அதுதான் கரெக்ட்.